ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று வீடியோ போடலை. நம்ம ஒர்க்கு பிஸியானதுனால போட முடியலை. இன்னைக்கு நம்ம லேப்டாப்பை நைட்டு தான் ஓப்பன் பண்ணோம். நேற்று ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியலை. இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அன்னை நம்ம ஒரு எக்கு ஜாக்சினி பேட் வச்சுருந்து, அது ஒரு எக்கு தான் வச்சுருக்கு. அல்லது நாளான்னு போகிறோம், ஒரு எக்கு தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஒரு எக்கு தான் இருக்குது பாருங்கள். நான் இன்னும் ரீசன் தெரில, இன்னொரு எக்கு வைக்கல. இது இப்போ கேட்ச் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். அப்புறமா நம்ம புதிய பட்டா குஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கு நம்ம ரிங்கு போட போகிறோம். வாங்க நம்ம எப்படி போடலான்னு சொல்லிட்டு காட்டி தரேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் ரிங்கு. இதில் நம்ம சேனலோட நேமும் நம்ம ஃபோன் நம்பரும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் போட்டிருக்கோம். இது என்ன நம்பர்னால் 04. நம்ம இந்த பட்டாவுக்கு இன்னைக்கு போடலாம் வாங்க. ஏன்னா சின்ன பட்டா இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டோம். இப்போ உடம்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போட்டு பார்க்கலாம். இதுதான் பட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி கூட நம்ம சின்ன பேடுக்கு போடலாம் வாங்க. இந்த இருக்கு பாருங்கள் காலு. இந்த 3 விரலை மட்டும் தனியாக எடுக்கணும். ஃப்ரண்டில் இருக்க 3 விரல், பேக்கில் இருக்க விரலை ஒன்றும் பண்ணக்கூடாது. 3 விரலை மட்டும்தான் உள்ளாடி விடணும் ஃபஸ்ட்டு. நம்ம போட்டாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்துடுச்சு. இந்த இருக்கு பாருங்கள் காலை இங்கே போட்டுட்டோம். ஒரு வாட்டி போய் போட்டாச்சுன்னா திரும்ப எடுக்க வராது. இன்னொன்று 09 இந்த கிட்ட இருக்கப்பட்டாக நம்ம போடலாம். இந்த டைமில் போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த 3 பேரில் தான் ஃபஸ்ட்டு உள்ளாடி விடணும். ஒரு வாட்டி போட்டதுக்கப்புறம் திரும்ப நமக்கு கலத்த வராது. போட்டது தான். இந்த தெரியுது பாருங்கள், போட்டிருக்கோம். நம்ம 2 பட்டாகம் போட்டுட்டோம். நம்ம இது போடுறதுனால என்ன யூஸ்னால், பேட் எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நல்லவங்களாக இருந்தால் மேக்ஸிமம் அதை பிடிச்சி அதில் ஃபோன் நம்பரை வச்சு நமக்கு ஃபோன் பண்ணி தந்துடுவாங்க. சிலவங்க அதை எடுத்து ஆட்டையை போட்டு மறைச்சி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ரிங் போடுற பேடு மேக்ஸிமம் வேறு லேப்பில் போய் இறங்கியாச்சுன்னா அது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க எடுத்து மாற்றி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது நல்ல பேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இவ்வளோ தான் நம்ம லேப்பில் நடந்தது. அப்புறமா இந்த பட்டா இந்த ரெடி ஆகிருக்கு. இதான் நம்ம லேப்பில் ஃபஸ்ட்டாக ரெடியான பட்டா. இது வரையும் பறத்து தொடங்கலை. 2 கல் ஆனதுக்கப்புறம் தான் பறத்தணும். அது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே விட்டு சும்மா நம்ம பேடு கூட விட்டுருக்கோம். அப்படி நின்னா தான் மேக்ஸிமம் நம்ம ஏரியா கொஞ்சம் பழகி ரெடி ஆகும். 2 கல்லுக்கு அப்புறம் தான் பறத்தலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா இந்த 2 பட்டாயும் ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. அப்புறமா இதுக்கு உள்ளாடி ஒரு பட்டா இருக்குது பாருங்கள். அது பார்த்தாலே தெரியும், இதுவும் ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம லேப்டில் இவ்வளோ தான் நடந்தது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது கமெண்ட்டு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா முக்கியமாக ஒரு கிவ் அவே இருக்குது. 1500 சப்ஸ்கிரைபருக்கு. 50 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம போடுவோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த அளவு வெறித்தனமான ஒரு கிவ் அவே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.